அந்த பக்கத்தில் ரயில்வே லைன் ஓரமாக. அப்புறம் அங்கே ஒரு நைட்டில் ஒரு முன்னாள் நைட்டில் 1 மணிக்கு பக்கத்தில் இருக்கும். நாங்கள் உறங்கிட்டோம். ஆனால் பயங்கரமான ஒரு சவுண்டு கட்டிச்சு, வெடி சவுண்டு மாதிரி. சவுண்டில் டப்புன்னு எந்திரிச்சாச்சு. நாங்கள் ரெண்டும் தனியாக இருக்கோம், பக்கத்தில் வேறு வீடுகள் கிடையாது. டமாரி சவுண்டு கட்டணும். எந்திரிச்சு பார்த்தா ரயில் ரோட்டில் மேலே 50 பள்ளத்துலேருந்து உள்ள லாரி உள்ளே விழுந்து கிடக்கு. ரோடோட ஒரு லாரி 50 டன் வெயிட்டோட லாரி உள்ளே விழுந்து கிடக்கு. ஒரு ஆள் உள்ளே ஆகிட்டார், கசிங்கி போனார். அவர் ஒன்றுமே காப்பாற்ற முடியல. மேலே ஒரு ஆள் தப்பிச்சு போயிட்டார். பகுதியில் வந்து இப்படி குதித்தாள், தப்பிச்சு போய் அந்த ஆள் ஸ்டேஷனில் ஆஜராகிட்டார். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் கிடக்குன்னு ட்ரெயின் வருது. ட்ராக்கில் வந்துக்கிட்டு இருக்க வண்டி. அதே டயத்தில் 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதனால் அதெல்லாம் என்னவே செய்ய முடியல. நாங்கள் 2 பேரும் பரவாயில்ல ரயில்வே ஓடி போனோம். லைன்லேயே போனோம். லைனில் ஆமாம் ட்ரக்கில் தான் போச்சு. கீழே இருந்தால் ஆள் தெரியாது அவங்களுக்கு, யாரோ சும்மா போகிறாங்கன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னு லைன்லேயே போயிட்டு இருந்தேன். ஒரு 10-50 அடி பக்கத்தில் வந்து நான் கீழே இறங்கிட்டேன். ட்ரெயின் விட்டு நான் கீழே இறங்கிட்டேன். ட்ரெயின் அதுக்கப்புறம் தாண்டி வந்துடுச்சு. சத்தமே போட்டுட்டேன், ரொம்ப சத்தம் போட்டுட்டேன். சத்தம் போட்ட அப்புறம் இங்கே பார்த்து பிள்ளைகளை விழுந்தார என்னமா அப்படின்னு நினச்சி அவர் பதறி வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டார். அவர் ஒரு 100 அடிக்கு இந்த பக்கத்தில் வண்டி நிப்பாட்டார். நிப்பாட்டி அதுக்கு டக்குனு இறங்கி பார்க்கும்போது அங்கே லாரி விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு. அதுக்கு எங்கே வரங்க போட்டு கும்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே அங்கே ஃபோன் பண்ணி அவங்க ஆஃபீஸில் இருந்த ஆளுகள் வந்து இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரமாக ஆயிடுச்சு. நிறுத்தலாம் அந்த வண்டி மேலே ஏறி ட்ரக் மொத்தம் போயிருக்கும். ட்ரக் மொத்தம் கீழே விழுந்துருக்கும். அவ்வளோ தூரம் இடி. ஒரு 50 அடி உயரத்தில் கிடக்கு லைனில். லாரி இந்த ரோடு எல்லாம் சேர்ந்து பிரைவேட் பறவை ஏற்றிட்டு வந்த வண்டி. ஆளுங்க இல்லை அந்த இடத்துல இல்லை, பக்கத்தில் வீடு இல்லை. பிரைவேட் பறவை டமார்னு சவுண்டு கட்டுச்சு. சவுண்டு என்ன பின்னரம் கேட்க அப்படின்ட்டு 12:54 அந்த சவுண்டு கட்டோம். நான் எந்திரிச்சு வண்டி வேற வந்துருக்கு. இவன் சத்தக்காடு போடுவான். இவனை போய் பார்த்தா நமக்கு கதை ஓடாது அப்படின்ட்டு வண்டியை போய் காப்பாற்ற நேரம் ரயிலோட்டே ஓடணும். ஓடிப்பி இவர் ஒரு தாரிச்சு, நான் ஒரு தாரிச்சு வச்சுக்கிட்டு ஓடிப்பி நான் டிரைவர் கண்ணிலே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவர் உடலே ஓடுதார். ஓடினோடனே பயந்து போயிட்டோம் நாங்கள். ஓடினோடனே அவர் என்னம்மா அப்படின்ட்டு கீழே இறங்கி இங்கே நிப்பாட்டினது இந்த ரோட்டில் போய் தான் நின்றுச்சு. கொஞ்சம் ஒரு 50 அடி தூரத்தில் என் வீட்டுக்கிட்ட போய் நின்றுச்சு. நாங்கள் தூரம் போய் நம்ம பேசணும். நிப்பாட்டினோடனே அவர் இறங்கி ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி இறங்கி ஒரு நெட்டில் போட்டு விட்டார். நெட்டில் போட்டு விட்டோடனே ஆஃபீஸில் எல்லாம் ஆஃபீஸ் போலீஸாரங்க எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப ஸ்பீடா வரல. ஸ்பெஷல் ட்ரெயின் டிரைவர் மாதிரி தான் 4 பேர் இருந்தாங்க. அப்புறம் பாக்கியால் கோயிலுக்கு போறவங்க பின்னாடி பாக்கி காலி வண்டி தான். நீங்க நிறுத்தினால 2 ட்ரெயின் தப்பி இருக்கு. ஒன்னு செங்கோட்டை ட்ரெயினும் தப்பி இருக்கு. இப்ப மெட்ராஸ்ல இருந்து அங்க வந்து செங்கோட்டை ட்ரெயினையும் நிறுத்திருக்காங்க. 2 ட்ரெயின் நீங்க ஆமா ஆமா அந்த பக்கம் அங்க இருந்து 2 வரக்கூடிய ட்ரெயின் அந்த பக்கம் கொல்லம். அப்புறம் எல்லாம் எடுத்து அவங்க வரக்கூடிய ஒரு வண்டி, அந்த வரக்கூடிய வண்டி தேசிக்கு வந்து எல்லாம் மாத்தி பிறக்கி எடுத்து மாத்தி அவங்களே எல்லாம் தூக்கி பிறக்கி எடுக்கும்போது மணி 7:45 ஆயிட்டு. அப்புறம் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து அதெல்லாம் பல வேலாம் தூர பிறகு போட்டு வண்டியை இன்னைக்கு ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. பிறகு நம்ம என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் எடுத்துக்கு வந்தாங்க. நாங்க பேசணும். இப்போ ஒத்த வீடு கிடையாது. வீடு இருந்தாலும் தூரத்துல இருக்கா. நான் அவங்க எந்திக்கல. எங்கிட்ட கேட்காங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இவ்வளவு சத்தத்திலயும் இந்த மெயின் சத்தத்திலயும் சொல்லலைங்களா, அப்படி என்ன உறக்கம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம வந்து பக்கத்துல இருந்துகிட்டு பாத்துட்டு இருக்க முடியாது. நம்மகிட்ட தான் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க பக்கத்துல இருந்தால. அதனாலதான் நாங்க வந்து ட்ரெயினை தான் காப்பாற்றணும்னு தான் எங்களுக்கு நினைப்பு ஓடிச்சு. எல்லாம் ரயிலோட்டு பெரம்பக்குள்ள தான் குத்தாச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். அந்த டயத்துல நாங்க வேலைக்கு போவோம். நமக்கு வயிற்று பழக்கம் போவோம். இப்ப நாங்க வேலைக்கு போகல. இப்போ 2 மாசம் வீட்டுல தான் இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த டைம் போவோம், இந்த டைம் வராது அப்படின்னு தெரியும். 1:30க்கு ஒண்ணு போவோம், பிறகு 1 மணிக்கு ஒண்ணு போவோம், பிறகு 2:30க்கு, பிறகு காலையில 4 மணிக்கு 4:30க்கு. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. முதலமைச்சரை பாத்தீங்க, என்ன சொன்னாங்க? பார்த்தோம். எங்களுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் நன்றி. ரொம்ப எல்லா மக்களுக்கும் நல்ல நன்றி. எல்லா ஆபீசருக்கும் நன்றி. முதல்ல செம்மட்டு நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க.
நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க, நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க, உயிரை காப்பாத்திருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி பாராட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆசீர்வாதம் பண்ணாங்க, சால் போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, பாராட்டினாங்க. சரி.